ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 132 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எவை மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும்? 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா கதிர்கள், 2 பீட்டா கதிர்கள், 3 காமா கதிர்கள், 4 எக்ஸ் கதிர்கள். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1ம் 2ம் தான் சரி. 1 மற்றும் 2 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள் மட்டும்தான் மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும். ஓகேங்களா, மற்ற ரெண்டும் கிடையாது. அதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். இதோ பாருங்கள். எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 77 இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளில் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ் கதிர்களை பற்றி எங்கேயுமே சொல்லலை. கரெக்டான ஆன்சர் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அதில் காமாவும் வராது. எக்ஸ் கதிர்களை பற்றி எங்கேயுமே சொல்லலை, அது வராது. ஓகேங்களா, அதில் கீழே பாருங்கள். ஒரு பக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலே பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு நேராக பண்புகளுக்கு கீழே வாங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு. இது ஆல்ஃபா கதிருக்கு, இது பீட்டா கதிர்களுக்கு, இது காமா கதிர்களுக்கு. ஆல்ஃபாவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும் ஃப்ளமிங் இடக்கை விதிப்படி. அடுத்து பீட்டா கதிர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும், ஆனால் ஆல்ஃபா துகள்கள் விளக்கமடையும் திசைக்கு எதிரான திசையில் விளக்கமடையும். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விளக்கம் அடையுமா அடையாதா? ஓகேங்களா, மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையுமா அடையாதா கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா சரி. அடுத்து காமா கதிர்கள் பாருங்கள். மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையாது, விலகல் அடையாது. ஓகேங்களா, மின் மற்றும் காமா கதிர், மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. இது ரெண்டுமே சரி. ஓகேங்களா, அப்போ 1ம் 2ம் சரி. கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா கதிர்கள் கொடுத்துருக்காங்க, 2வது பீட்டா கதிர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அதில் எக்ஸ் கதிர்களை பற்றி எங்கேயுமே புக்கில் இல்லை. அதுக்கு ஆன்சர் ஏதாவது ப்ரூஃப் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, அதனுடைய பண்புகள் கிடச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.